friends, welcome to Learn Pharma in Tamil YouTube channel. இன்னைக்கு நம்ம வீடியோல எதை பத்தி பேச போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா GUT PG. அதாவது GUT PG அப்படின்னா the Common University Entrance Test. இந்த பேர்லயே வந்து மீனிங் இருக்கு. அதாவது the Common University Entrance Test. நீங்க ஒரு என்ட்ரன்ஸ் எழுதி ஒரு யூனிவர்சிட்டியில பிளேஸ் ஆக போறீங்க. அதாவது ஒரு சென்ட்ரல் யூனிவர்சிட்டிக்கான எக்ஸாம் தான் இந்த GUT PG அப்படின்னு சொல்றாங்க. நீங்க ஏதாவது யூனிவர்சிட்டி which was a சென்ட்ரல் யூனிவர்சிட்டியா இருக்கு அப்படின்னா நீங்க கண்டிப்பா இந்த GUT PG எழுதிதான். The Common University Entrance Test அதான் GUT PG அப்படின்னு சொல்றாங்க. It was conducted by NATA, நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி தான் பார்த்தீங்கன்னா இந்த GUT PG கண்டக்ட் பண்ணுறாங்க. GUT PG இருக்குது, யூஜி இருக்குது. பிஜி பார்த்தீங்கன்னா போஸ்ட் கிராஜுவேட்டுக்கு, அதே மாதிரி யூஜி பார்த்தீங்கன்னா அண்டர் கிராஜுவேட்க்கு. அதாவது த காமன் யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் டெஸ்ட்னு பார்த்தீங்கன்னா இந்த நேம்லேயே கொடுத்துருக்காங்க. அதாவது இந்தியாவில் இருக்கிற எல்லா யூனிவர்சிட்டிக்குமே இதுதான் பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் டெஸ்ட். இந்த GUT PG நீங்கள் எழுதிருந்தீங்கன்னா உங்களுக்கு லக்னோவில் போய் இந்த கோர்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் படிச்சுக்கலாம். கொல்கத்தா வேணுமா நீங்கள் போய்க்கலாம். நியூ டெல்லி எல்லாமே யூனிவர்சிட்டி, அதாவது சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ்க்காக தான் இந்த எக்ஸாம்ஸ் முக்கியமாக சொல்லியிருக்காங்க. சென்ட்ரல் யூனிவர்சிட்டியில் நீங்கள் போஸ்ட் கிராஜுவேட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் GUT PGயில் ஸ்கோர் பண்ணியிருக்கணும். என்னென்ன கோர்ஸ்லாம் வந்து இந்த டெஸ்ட்டுக்கு பாசிபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்ஏ, எம்எஸ்சி, எம்டெக், அப்புறம் எம்ஃபார்மசி. எம்ஃபார்மசிலையும் பார்த்தீங்கன்னா இல்லை எம்ஃபார்மசியில் படிக்கிற டிபார்ட்மெண்ட் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்கிறவங்க கூட இருக்கலாம். ஸோ அவங்க எல்லாருமே சென்ட்ரல் யூனிவர்சிட்டியில் நான் படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த GUT PG எழுதி படிச்சுக்கலாம். ஸோ இப்போ என்னால் போய் நியூ டெல்லி, கொல்கத்தா, லக்னோவில் போய் படிக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறாங்க. தமிழ்நாட்டுக்குள்ளேயே ஒரு யூனிவர்சிட்டி இருக்குது. ஸோ அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாமினேஷன் ரிசல்ட் வச்சு அவங்க அட்மிஷன் போடுறாங்க. அதே மாதிரி பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டி அங்கேயும் பார்த்தீங்கன்னா இந்த GUT PG எலிஜிபிள் ஃபார் பிஜி ஸ்டூடெண்ட்ஸ். இந்த எக்ஸாம் பார்த்தீங்கன்னா எப்போ நடந்திருக்கு அப்படின்னா மார்ச் 11லேருந்து மார்ச் 28க்குள்ள. ஸோ 11 to 28 இந்த பிட்வீன் இந்த டேஸ்க்குள்ளே பார்த்தீங்கன்னா எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க GUT PG. அது போக ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 13 வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நான் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இந்த லிங்க் தரேன். நீங்கள் எப்படி போய் செக் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்ளே போன உடனே அப்ளிகேஷன் நம்பர், அது போக வந்து டேட் ஆஃப் பர்த் ஆர் பாஸ்வேர்ட் இதெல்லாமே போட்டிங்கனாலே உங்களுக்கு ரிசல்ட் வந்து கிடச்சிரும். ஸோ யாராவது நம்ம வந்து ஒரு சென்ட்ரல் யூனிவர்சிட்டியில் பிஜி ஆர் யூஜி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த GUT PG ஆர் GUT UG வந்து எழுதுங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ரேங்க் வைஸ் வந்து அவங்க அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க. அதை பொறுத்து நம்ம யூனிவர்சிட்டி எடுத்துக்கலாம். அது போக கேஸ்ட் வைஸும், அதாவது பிசி, ஓபிசி அந்த வைஸும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அவைலபிளாக இருக்கும் சீட். ஸோ அதை வச்சு நீங்கள் ஒன்று யூஜி படிச்சுக்கலாம், அப்படி இல்லைன்னா பிஜி கூட படிச்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோவில் கண்டிப்பாக ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.